ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். மேக்ஸில் ஸ்டாண்டர்ட் பேசிக்னு 2 இருக்கு. இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கோட் நம்பர் 041 சாம்பிள் கொஷின் பேப்பரில் இருக்க செக்ஷன் சி 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 26th கொஷின். இப்போ இந்த கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்க. XY and X dash Y dash are two parallel tangents to a circle with center O. இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் O and இது ரெண்டும் tangents of the circle வந்து xy and x dash y dash and அந்த இது ரெண்டுமே parallelனு சொல்லிட்டாங்க. And another tangent AB with point of contact C intersecting xy. இன்னொரு tangent தான் இந்த AB. அதோட point of intersection with the circle வந்து C ல இருக்கு. And இந்த xyயும் A ல intersect பண்ணுது and x dash y dash B ல intersect பண்ணுது. Prove that angle AOB equal to 90 degree. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, xy அப்புறம் x dash y dash இது ரெண்டுமே parallel tangent lines of the circle சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும் tangents drawn from an external point to a circle are of equal length. இப்போ இந்த பாயிண்ட் A பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இங்க இருந்து இந்த tangent வருது and இங்கேயும் இந்த tangent இந்த Pங்கிற இடத்துல டச் ஆகுது, இங்க Cல டச் ஆகுது. அப்போ tangent from an external point touches the circle at the equal length. அப்போ AC equal to AP. இந்த ரெண்டு லென்த்துமே ஈக்குவலா இருக்கும். ஸோ AP equal to EC. ஏன்னா A is the external point. இப்போ triangle APO and ACO பாருங்க. triangle APO and ACO. அதுல AO பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கு. So AO equal to AO ஏன்னா அது காமன் சைடு. So OP equal to OC ஏன்னா அது ரெண்டுமே ரேடியஸ். OP OC ரெண்டுமே ரேடியஸ், அதனால அது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இதுல இருந்து மூணு சைடுமே ஈக்குவல். AP ஈக்குவல் டு AC, AO ஈக்குவல் டு AO and OP ஈக்குவல் டு OC. மூணு சைடுமே ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஈக்குவலா இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, triangle APO is congruent to triangle ACO. என்ன கான்கிருவன்ஸ் ரூல் படினா சைடு சைடு சைடு, SSS congruence rule. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கிருவன்ட்னா அப்போ அதோட ஆங்கிள்ஸுமே சிமிலரா தான் இருக்கும். இப்போ ஆங்கிள் OAP பார்த்தீங்கன்னா will be equal to angle OAC because CPCTனா corresponding parts of congruent triangle. இந்த ரெண்டு கான்கிருவன்ட் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் என்ன, OAP இந்த ஆங்கிள் அண்ட் OAC இந்த ஆங்கிள், இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தா இப்போ இதுவுமே எக்ஸ் தான். அண்ட் சிமிலர்லி ட்ரையாங்கிள் COB is congruent to triangle QOBன்னு சொல்லலாம். இங்க எப்படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிருவன்ட் சொன்னோமோ அதே மாதிரி COBயும் QOBயும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்கிருவன்ட்டா தான் வரும். ஏன்னா இது ரெண்டுமே ரேடியஸ், இது ரெண்டுமே எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ இதோட லென்த் ஈக்குவலா இருக்கும் அண்ட் இது வந்து காமன் சைடு. ஸோ சேம் கண்டிஷன் SSS கான்கிருவன்ஸ் ரூல் படி இதுவுமே கான்கிருவன்ட்டா தான் வரும். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா தான் இருக்கும். அதோட ஆங்கிள்ஸ் நமக்கு என்ன தேவைன்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நமக்கு தேவை. ஏன்னா இப்போ ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிள் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதை ஒரு ட்ரையாங்கிளா எடுத்தோம்னா இந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஆங்கிள் எடுக்கலாம், இதை வந்து வைன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா இதுவே நம்ம வைன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் CBO ஈக்குவல் டு ஆங்கிள் QBO. இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தோம் XY and X dash Y dash வந்து parallel lines and இந்த tangent AB வந்து இந்த ரெண்டு parallel lines இன்டர்செக்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் 7th and 8thலாம். இந்த மாதிரி ஒரு லைன் வந்துச்சுன்னா parallel lines ஒரு லைன் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன். இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் படிச்சிருப்போம். இந்த மாதிரி இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கோம். இது வந்து
இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைடு படிச்சிருப்போம். இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைடு வந்து 180 இருக்கும். அப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன், ரெண்டுமே பேரலல், இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் லைன். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து அதோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு. அதோட கண்டிஷன் என்ன? It adds up to 180 degree. So angle PAC plus angle QBC equal to 180 degree. இதோட reason என்ன? Sum of interior angles on same side of transverse is 180. இப்போ இந்த PACங்கிறது என்ன? x ன்னு எடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு x இருக்கு, அப்போ 2x, and QBCங்கிறது இங்க y, இப்போ 2y equal to 180 degree. இப்போ 2 into 2 காமன் எடுத்தா 2 into x plus y equal to 180 degree. இப்போ இதுல இருந்து xy equal to 180 by 2 90 degree வருது. இப்போ x plus y வந்து 90 degree. ஸோ இந்த x and இந்த y sum up பண்ணா நமக்கு 90 degree வரும். இப்போ sum of angles of a triangle. இப்போ triangle AOB எடுத்தோம்னா அதோட ஆங்கிள்ஸை சம் அப் பண்ணணும். ஸோ ஒரு ஆங்கிள் வந்து x, இன்னொரு ஆங்கிள் வந்து y, இன்னொரு ஆங்கிள் வந்து AOB. இந்த மூணு ஆங்கிள்ஸையும் சம் அப் பண்ணா நமக்கு 180 வரும். ஏன்னா சம் ஆஃப் எனி ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலுமே அதோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180. ஸோ இது இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் வந்து XY அண்ட் AOB. இப்போ x பிளஸ் y வந்து நம்ம 90 டிகிரின்னு பார்த்தோம். இப்போ 90 டிகிரி பிளஸ் AOB equal to 180. அப்போ AOB equal to 180 minus 90 which is equal to 90. இப்போ AOB ஓட ஆன்சர் என்ன? 90 டிகிரி. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க? AOB equal to 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து AOB என்னன்னு கண்டுபிடிச்சோம், 90 டிகிரி வந்துச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். 27th question in a workshop, the number of teachers of English, Hindi and Science. English teacher, Hindi teacher and Science teachers இருக்காங்க. அவங்களோட கவுண்ட் வந்து English 36, Hindi 60 and Science 84. Find the minimum number of rooms required. இப்போ எவ்வளோ ரூம்ஸ் அவங்களுக்கு தேவை மினிமமா? If in each room the same number of teachers are to be seated. இப்போ சேம் நம்பர் ஆஃப், இப்போ ஒரு ரூம்ல 4னா இன்னொரு ரூம்லயும் 4, இன்னொரு ரூம்லயும் 4, அந்த மாதிரி எல்லாத்துலயுமே 4 தான் இருக்கணும். இப்போ 5னா 5 தான் இருக்கணும். அண்ட் ஆல் ஆஃப் தம் பீயிங் ஆஃப் சேம் சப்ஜெக்ட். இப்போ இந்த ரூம்ல இருக்கவங்க இங்கிலீஷ் டீச்சர்னா இப்போ ஃபுல் 4 பேருமே இங்கிலீஷ் டீச்சரா தான் இருக்கணும். இங்க வந்து ஹிந்தினா இங்க 4 பேருமே ஹிந்தியா தான் இருக்கணும். இந்த சயின்ஸ் டீச்சர்னா இங்க 4 பேருமே சயின்ஸா தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரூம்ல ஒரு சப்ஜெக்டோட டீச்சர்ஸ் தான் இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு ரூம்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கிலீஷ் டீச்சர் 36 பேர் இருக்காங்கன்னா இப்போ ஒருத்தர் 4 ரூம்லன்னா இப்போ 4ஆல டிவைட் ஆகணும். அப்போதான் ஒரு ரூம்ல 4 பேரா தங்க வைக்க முடியும். அண்ட் எல்லா ரூம்லயும் இங்கிலீஷா இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து 60 பேர் இருக்காங்கன்னா அவங்களையும் 4 தங்க வைக்க முடியணும். அப்போதான் நமக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கும் 4, ஹிந்தி டீச்சர்ஸ்க்கும் 4, அதே மாதிரி சயின்ஸ் டீச்சர் 84 இருக்காங்கன்னா இப்போ அவங்களுமே 4 தங்க வைக்க முடியும். அப்போ எல்லாத்துக்குமே காமன் ஃபேக்டர் 4 இருக்கணும். அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்க்கணும். இப்போ 4ஆலையும் இந்த 36, 60, 84 டிவைட் ஆகும். பட் 4 டிவைட் பண்ணா அதிக நம்பர் ஆஃப் ரூம்ஸ் தேவைப்படும். அவங்க வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ அதிகமா நம்மளால இந்த காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியும்னு பார்க்கணும். அப்போ அதிகமான காமன் ஃபேக்டர்ஸ்னா என்ன? அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த HCF எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னு, 3 பேருமே ஈக்குவலாகவும் டிவைட் ஆகணும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான பேர் அகாமடேட் பண்ற மாதிரியும் இருக்கணும். அதனாலதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த 34, 60, 84க்கு HCF கண்டுபிடிக்கலாம். இப்போ 36க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் 2 18s,
2 9s are 2 3 3s are 60க்கு 2 30s are 60, 2 15s are 30, 3 5s are 15 இவ்வளோதான். இப்போ 60 84க்கு 2 42s are 221, 3s are 3 7s are 21 அவ்வளோதான். ஓ 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர், இங்கே வந்து 2 ஸ்கொயர் இன்டூ 3 இன்டூ 5, இங்கே 2 ஸ்கொயர் இன்டூ 3 இன்டூ 7. இதில் இருந்து ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் இருக்க காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் எடுப்போம். 2 3 2 and 3 தான் இதில் காமனாக இருக்குது, 5 7 இல்லை. அண்ட் அதில் ஸ்மாலஸ்ட் பவர், இப்போ 2 ஸ்கொயர் தான் ஸ்மாலஸ்ட்டு அண்ட் 3 வந்து இங்கே 3 ஸ்கொயர் இருக்கு, ஆனால் இங்கே 3 தான் இருக்கு. அப்போ 3 பவர் 1 தான் ஸ்மாலஸ்ட். அப்போ இது மட்டும் தான் இருக்குங்க ஸ்மாலஸ்ட் பவர் அண்ட் காமனாக இருக்கிறது. அதுதான் ஹெச்சிஎஃப் பார்க்கறதுக்கு எடுப்போம். 2 ஸ்கொயர் வந்து 4, 4 3s are 12. இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 12. அப்போ 12 12 தான் நம்ம பிரிக்கணும். இப்போ 12 12 பிரிச்சா எத்தனை ரூம்ஸ் தேவைப்படும்? இப்போ 36 டீச்சர்ஸை 12 பிரிச்சா 3, 60 டீச்சர்ஸை 12 பிரிச்சா 5 and 84 டீச்சர்ஸை 12 12 பிரிச்சா 7. 36 டீச்சர்ஸை 12 12 பிரிச்சா 3 குரூப்ஸ் வரும். அப்போ 3 ரூம்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி 60க்கு 5 ரூம்ஸ், 84க்கு 7 ரூம்ஸ். இப்போ மொத்தம் இதெல்லாம் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருது? 8 + 7 15. ஸோ டோட்டல் 15 ரூம்ஸ் தேவைப்படும். ஸோ required number of rooms equal to 15 rooms. Question number 28. Find the zeros of the quadratic polynomial 2x square minus 1 plus 2 root 2 into x plus root 2 and verify the relationship between the zeros and the coefficient of the polynomial. So zeros of the polynomial கண்டுபிடிக்கலாம். இந்த bracket நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் -1 minus 2 root 2 and இந்த x மல்டிப்ளை பண்ணது ரெண்டுத்தோட, அப்போ இங்க x இங்கேயும் x வரும். இப்போ ப்ளஸ் ரூட் 2. இப்போ இது ரெண்டுத்துலேயும் x டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ x காமனாக எடுத்தா 2x minus 1 அண்ட் இங்கே வந்து ரூட் 2 காமனாக இருக்கு. ஸோ ரூட் 2 மைனஸ் ரூட் 2ன்னு எடுக்கலாம். ஸோ மைனஸ் ரூட் 2ன்னு எடுத்தா இங்கே 2x வரும். இப்போ இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் ரூட் 2. இங்கே 1 போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் 2 ரூட் 2. இப்போ இதை வந்து x மைனஸ் ரூட் 2 அண்ட் 2x மைனஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ இதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இப்போ x மைனஸ் ரூட் 2 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு ரூட் 2 அண்ட் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா 2x ஈக்குவல் டு 1 அண்ட் x ஈக்குவல் டு 1/2. இப்போ zeros of the polynomial வந்து ரூட் 2 and 1/2. So verify relationship between the zeros and coefficient of the polynomial. So இந்த மாதிரி relationship between zeros and coefficient கேட்டாங்கன்னா sum of zeros and product of zeros கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச zeros என்ன? ரூட் 2 and 1/2. இப்போ sum of zerosனா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ரூட் 2 + 1/2 ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 root 2 plus 1 the whole divided by 2. இந்த 2 இருந்து இங்க மல்டிப்ளை ஆயிட்டு whole divide by 2 எடுக்கிறோம். ஸோ இதுதான் sum of zeros. இதே கோஎஃபிஷியன்ட் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா -b/a. bங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and aங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஓ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். இப்படி பண்ணா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்ன? b. Oh, minus 1 plus 2 root 2 divided by coefficient of x square என்ன? 2. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா 1 plus 2 root 2 divided by 2. அதுதான் 1 plus 2 root 2 divided by 2. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ டைரக்டாக சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதும் கோஎஃபிஷியன்ட் வச்சு கண்டுபிடிக்கிறதும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா oh it is verified.
இப்போ ப்ராடக்ட்க்கும் அதே மாதிரி ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னா √2 இன்டூ ஹாஃப்ங்கிறது √2/2. இதே கோஎஃபிஷியன்ட் வச்சு கண்டுபிடிக்கணும்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் என்ன √2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது 2, √2 டிவைடட் பை 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லுமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டைரக்டா கண்டுபிடிச்சதும் கோஎஃபிஷியன்ட் வச்சு கண்டுபிடிச்சதும் ரெண்டுமே ஈக்குவலா வந்ததுனால the relationship between the zeros and the coefficient is verified. இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்டா ஜீரோஸ் கண்டுபிடிச்சு டைரக்டா சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வச்சு சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். Question number 29. If sin theta plus cos theta equal to √3, இதுதான் given. So to prove, என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? Prove that tan theta plus cot theta equal to 1. So இதுதான் given. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். To prove tan theta plus cot theta equal to 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த கிவன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. இப்போ sin theta plus cot theta the whole square, இங்க தனித்தனியா ஸ்கொயர் பண்ணக்கூடாது, the whole square and √3யும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டா 3 வரும். அண்ட் இங்க வந்து a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta, அதாவது 2ab. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin square theta plus cos square theta வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இதுக்கு பதில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 plus 2 sin theta cos theta equal to 3 வரும். அப்போ இந்த 1 நம்ம ரைட் சைட் கொண்டு போனா 2 sin theta cos theta equal to 3 minus 1. இப்போ 3 minus 1 என்ன? 2. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணா இங்க 1 ஆகும். ஓ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? sin theta cos theta equal to 1ன்னு கிடைக்குது. இப்போ tan theta plus cot theta equal to 1 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம in terms of sin and cosல எப்படி எழுதலாம்னா tan theta equal to sin theta divided by cos theta and cot theta வந்து அதோட இன்வர்ஸ் cos theta divided by sin theta அந்த மாதிரி வரும். இப்போ இங்க எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ tan thetaவை sin theta divided by cos thetaன்னு எழுதலாம் and plus cot thetaவை cos theta divided by sin theta. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்ல எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா கீழே வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மல்டிப்ளிகேஷன்ல வரும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே தான் பார்த்தோம் 1ன்னு. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதலாம். இப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா என்ன? இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த மாற்றி மாற்றி எழுதினாலுமே ஒன்று தான். ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஆன்சர் 1ன்னு பார்த்தோம். இப்போ 1/1 ஆன்சர் 1 தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து tan theta plus cot thetaவை in terms of signல எழுதி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு 1ன்னு வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ அதுலேயே ஆர் கொஷின் பாருங்க. ப்ரூவ் தட் cos a minus sin a plus 1 divided by cos a plus sin a minus 1 equal to cosecant a plus cot a. ஓ இங்க வந்து cosecant cotன்னு இருக்கு, இங்க வந்து cos sinன்னு இருக்கு. அதனால இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இதை வந்து நம்ம சைனால டிவைட் பண்ணலாம். ஸோ ஒரே டேர்மால டிவிஷன்ல இருக்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா அதோட வேல்யூ மாறாது. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் நம்ம sin a ஆல டிவைட் பண்றோம். cos a by sin a plus sin a divided by sin a minus sin a
இப்போ cos A by sin A னா என்ன? இப்போ முன்னாடி கொஸ்டின்ல கூட பார்த்தோம் sin A by cos A னா tan வரும், இது cos by sin னா cot வரும். இப்போ இங்க வந்து cot A, இந்த sin ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு -1 and 1 by sin A வந்து cosecant A வரும். ஸோ நம்ம எதுக்காக இங்க டிவைட் பை sin A பண்ணோம்னா காஸையும் சைனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் cosecant அண்ட் காட்ல வர வைக்கிறதுக்காக தான். cos A by sin A cot A, இங்க பிளஸ் இது 1 எடுத்துக்கலாம், சேம் டேர்ம் தான் இருக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல, அண்ட் இங்க வந்து -1 by sin Aங்கிறது cosecant A. இப்போ இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது என்னன்னா cosecant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 plus cot ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுல இருந்து cosecant ஸ்கொயர் தீட்டா, இந்த காட்டை நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்தா cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஆகும். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானா a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. இப்போ இதுதான் a, இதுதான் b. இப்போ cosecant தீட்டா பிளஸ் a பிளஸ் பினா cot தீட்டா, அதே தான் இங்கேயும் ஆனால் மைனஸ் வரும், cosecant தீட்டா மைனஸ் cot தீட்டா. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு என்ன வருது 1. இப்போ இது வந்து இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 நம்ம கடைசியாக எழுதிக்கலாம், -1 and cot A minus cosecant A plus 1. இப்போ இந்த 1 தான் in terms of cosecant A cot A ன்னு எழுதணும். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ cot A plus cosecant A minus அந்த 1க்கு பதில் இந்த ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ cosecant A plus cot A into cosecant A minus cot A. இந்த 1க்கு பதில் தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். இப்போ இங்க இருக்க 1க்கு பதில் நம்ம இதை மாத்திட்டோம். இப்போ இங்க கீழே இருக்கிறத வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ cot A minus cosecant A plus 1. இப்போ இதுல cot A plus cosecant A வந்து காமனா இருக்கு. ஸோ நம்ம அதை வெளியில காமனா எடுத்தோம்னா cot A cosecant A, இப்போ இந்த இடத்துல இருந்து வெளியில எடுத்துட்டோம், அப்போ இங்க 1 வரும், மைனஸ் மீதி இருக்க டேர்ம் வந்து இதுதான். ஸோ இது வந்து வெளியில காமனா எடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்க டேர்ம் cosecant A மைனஸ் cot A. இப்போ கீழே இருக்கிறத நம்ம அப்படியே எழுதணும்னா cot A மைனஸ் cosecant A plus 1. இப்போ இந்த பிராக்கெட்டை நம்ம எடுத்துடலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும், cot A plus cosecant A to 1 minus cosecant A. இப்போ இங்க மைனஸ் cosecant A, இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் cot A divided by cot A minus cosecant A plus 1. அப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க, இங்க 1 1 மைனஸ் cosecant A மைனஸ் cosecant A, cot A cot A, இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, cot A plus cosecant A. இல்லை மாற்றி cosecant A equal to cot A ன்னு எழுதலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, cosecant A plus cot A அதுதான் ஈக்குவல் டு RHS. ஸோ நம்ம LHSல ஆரம்பிச்சு cos and sin cosecant and cotல மாற்றத்துக்காக டிவைட் பை சைன் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த A, ஸோ cosecant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 plus cot ஸ்கொயர் தீட்டாலேருந்து A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு A plus B into A minus Bங்கிற ஃபார்முலா மாதிரி வர வச்சு ஈக்குவல் டு 1. ஸோ அந்த 1க்கு பதில் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் இருந்து காமனாக இருக்க டேர்ம் வெளியில் எடுத்தா இப்போ கீழே இருக்க டேர்மும் மேலே இருக்க டேர்மும் ஒரே மாதிரி வந்துச்சு. ஸோ அதை கேன்சல் பண்ணி cot A plus cosecant A ன்னு ஆன்சர் வந்துச்சு. Question number 30. On a particular day, Vidhi and Unnati couldn't decide on who would get to drive the car. They had one coin each and flipped their coin exactly 3 times. விதி உன்னத்தின்னு 2 பேர் யார் கார் டிரைவ் பண்ண போகிறா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக, டிசைட் பண்ணுறதுக்காக 2 பேரும் ஒரு காயின் வச்சுருக்காங்க, அதை 3 times ஃப்ளிப் பண்ண போகிறாங்க. இஃப் விதி கெட்ஸ் 2 heads in a row, she would drive the car. இப்போ விதி வந்து கார் டிரைவ் பண்ணணும்னா என்ன கண்டிஷன், 2 heads வரணும்.
3 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ண போகிறாங்க, அதில் 2 ஹெட்ஸ் வரணும். அண்ட் உன்னதிக்கு கெட்ஸ் அ ஹெட் இமீடியட்லி ஃபாலோட் பை அ டெய்ல். ஸோ டெய்லுக்கு ஃபாலோட் பண்ண மாதிரி ஒரு ஹெட் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ 3 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ண போகிறாங்க, அதில் டெய்லுக்கு ஃபாலோடாக ஒரு ஹெட் வரணும். ஸோ இதுதான் கண்டிஷன். Who has greater probability to drive the car that day? ஸோ 3 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ணும்போது ஒரு காயினை 2 ஹெட்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை டெய்லுக்கு அப்புறம் ஒரு ஹெட் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு முதல்ல காயினை 3 டைம்ஸ் ஃப்ளிப் பண்ணும்போது என்னெல்லாம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹெட், செகண்ட் டைம் ஹெட் அண்ட் தேர்ட் டைம் ஹெட், இந்த மாதிரி 3 தடவையும் ஹெட் வர சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 தடவை ஹெட், இன்னொரு தடவை டெய்ல், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹெட், இன்னொரு டெய்ல், இன்னொரு ஹெட், இல்லைன்னா ஹெட் டெய்ல் டெய்ல், அப்புறம் 3மே டெய்லாக இருக்கலாம். இல்லைன்னா 2 டெய்ல் ஒரு ஹெட், அப்புறம் டெய்ல் ஹெட் டெய்ல், அப்புறம் டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ மொத்தம் 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோட்டல் அவுட்கம்ஸ் என்ன? 8. இப்போ ஃபர்ஸ்ட் விதியோட கண்டிஷன் என்ன? 2 ஹெட்ஸ் இருக்கணும். இப்போ அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 2 ஹெட்ஸ் எங்கெல்லாம் வருது? ஸோ இங்கே வந்து 3 ஹெட்ஸ் இருக்கு, அப்போ 2 ஹெட்ஸ் கண்டிப்பாக இருக்கு. இங்கேயும் 2 ஹெட்ஸ் இருக்கு, இங்கேயும் 2 ஹெட்ஸ் இருக்கு. வேற எங்கேயுமே இங்கேயும் 2 ஹெட்ஸ் இருக்கு. ஆனால் கொஷன்ல பார்த்தீங்கன்னா விதி கெட்ஸ் 2 ஹெட்ஸ் இன் அ ரோ, அதாவது கண்டினியூஸாக வரணும். 2 ஹெட்ஸ் மட்டும் கண்டிஷன் இல்லை, இன்னும் ரோ அப்படின்னா கண்டினியூஸாக 2 ஹெட்ஸ் வரணும். இப்போ இங்கே வந்து கண்டினியூஸாக இல்லை, நடுவில் டெய்ல் வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ அது இல்லாமல் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் possible outcomes வந்து 8. number of possible outcomes for விதி வந்து என்னன்னா 3 possibilities 3. அப்போ probability நம்ம என்னன்னு சொல்லுவோம்? possible outcomes divided by total outcome. இப்போ 3/8. இப்போ செகண்ட் கண்டிஷன் டெய்ல ஃபாலோ பண்ணி ஒரு ஹெட் வரணும். அது எந்த இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் ஃபாலோட் பை ஹெட் இங்கே வருது, அதுக்கப்புறம் டெய்ல் ஃபாலோட் பை ஹெட் இங்கே வருது, அண்ட் டெய்ல் ஃபாலோட் பை இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஸோ இந்த 4 பிளேசஸ்ல டெய்ல் ஃபாலோட் பை ஹெட் வருது. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஃபார் உன்னதி வந்து 4. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? பாசிபிலிட்டி 4 டிவைடட் பை டோட்டல் அவுட்கம் 8. இப்போ இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணணும். 4/8 இது வந்து உன்னதியோட ப்ராபபிலிட்டி, அண்ட் 3/8 வந்து விதியோட ப்ராபபிலிட்டி. இப்போ எது கிரேட்டரா இருக்கு? நியூமரேட்டர் ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்கே தான் பிகரா இருக்கு. இப்போ உன்னதியோட ப்ராபபிலிட்டி தான் ஹையஸ்டா இருக்கு. therefore உன்னதி has greater probability to drive the car. 31st question. A monthly income of Aryan and Baban are in the ratio 3:4. ஸோ இன்கமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4. ஆரியன் is to பாபன், அந்த ரேஷியோவில் இன்கமோட ரேஷியோ 3:4 அண்ட் தென் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஆர் இந்த ரேஷியோ 5:7. If each saves 15,000 per month, find their monthly income. இப்போ ரெண்டு பேருமே 15,000 per month சேவ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரோட இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா அவங்களோட இன்கம் எவ்வளோன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கும் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 4ல இருக்கும்னு சொல்லலாம். ஸோ லெட் income of Aryan and
and பாபன் B. 3:4 வந்து நம்ம 3x and 4x எழுதணும். 3x and 4x and எக்ஸ்பெண்டிச்சரும் அதே மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணி 5y and 7yன்னு எடுத்துக்கலாம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் மந்த்லி எவ்வளவு சேவ் பண்றாங்க? 15,000 சேவ் பண்றாங்க. இப்போ மந்த்லி இன்கம் என்ன? இந்த 3x-ஆ? இப்போ அந்த 3xல இருந்து அவங்களோட செலவு என்ன? இப்போ ஒருத்தர் எடுத்துக்கலாம், ஆரியன் எடுத்துக்கலாம். அப்போ ஆரியனோட இன்கம் வந்து 3x அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5y. இப்போ இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணா நம்மளோட சேவிங்ஸ் கிடைக்கும். சேவிங்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 15,000. அண்ட் அதே மாதிரி பாபனுக்கும் எழுதணும்னா 4x அவனோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7y. அதுல இருந்து இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணா அவனும் சேம் அமௌண்ட் தான் சேவ் பண்றான். அப்போ 15,000. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்னா இதை வந்து மல்டிப்ளை பை 4 பண்ணலாம் அண்ட் இங்க மல்டிப்ளை பை 3 பண்ணலாம். ஏன்னா இன்டூ 4 பண்ணா இங்க 12 ஆயிடும், இது இன்டூ 3 பண்ணா இங்கேயும் 12 ஆகும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதனால இந்த ஈக்குவேஷன் 1 இன்டூ 4ம் ஈக்குவேஷன் 2 இன்டூ 3யும் பண்ணணும். இப்போ 4 into 3 12x minus 5 4s are 20, 20y equal to 15,000 into 4 na 60,000 வரும். and இதை into 3 பண்ணப்போ 4 3s are 12, 12x, 7 3s are 21, 15 3s are வந்து 45. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணா இங்க மைனஸ் பிளஸ் இது மைனஸ் ஆகும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இங்க வந்து y equal to 20 வந்து மைனஸ்ல இருக்கு, 21 பிளஸ்ல இருக்கு. இப்போ 1y வரும். அதான் y equal to 60ல இருந்து 45 மைனஸ் ஆச்சுன்னா 15. இப்போ 15,000 y equal to 15,000 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த y ஓட வேல்யூவை நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்தோம்னா அங்க அந்த y ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 3x minus 5 y ஓட வேல்யூ 15,000 equal to 15,000. Next 3x minus 15 5s are வந்து 75,000 equal to 15,000. So 3x equal to 15,000 minus 75. மைனஸ் வந்து இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ஆட் பண்ண பிறகு 90,000 வருது. 3x. இப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? டிவைட் பை 3 பண்ணணும். இப்போ 90,000 divided by 3 na 30,000. X equal to 30,000. இப்போ நமக்கு x and y தான் தெரிஞ்சது, பட் இன்கம் தான் கேட்குறாங்க. இன்கம்ங்கிறது என்ன? 3x. இன்கம் ஆஃப் ஆரியன் வந்து 3x. அப்போ 3 into xங்கிறது 30,000 கண்டுபிடிச்சோம். இப்போ 3 3s are 9, 90,000. ஸோ இன்கம் ஆஃப் ஆரியன் வந்து 90,000. and income of பாபன் வந்து 4x which is equal to 4 into x வந்து அதே 30,000 தான். so 4 3s are 12. so 1,20,000. so ஆரியனோட இன்கம் 90,000, பாபனோட இன்கம் 1,20,000. இதுதான். இப்போ அதுலேயே ஆர் கொஷின் கேட்டிருக்காங்க. solve the following system of equations graphically. 2x plus y equal to 6 and 2x minus y minus 2 equal to 0. So find the area of the triangle so formed by two lines and x-axis. So இந்த லைன்ஸை வரைஞ்சா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? அந்த 2 lines with x-axis பண்ணா. ஸோ இது முதல்ல இந்த லைன்ஸ் வரைஞ்சு பார்க்கலாம். அது எப்படி வரையலாம்னா, இப்போ எக்ஸ் அண்ட் y வந்து 0ன்னு எடுத்துட்டு அதோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 0 இந்த எக்ஸை வந்து 0ன்னு எடுக்கணும், இல்லை y வந்து 0ன்னு எடுக்கணும். ஸோ 2 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் 0ன்னு போட்டா என்ன ஆகும்? இந்த எக்ஸ் இடத்துல 0 போடுறோம். இப்போ இது வந்து ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். அப்போ y ஈக்குவல் டு 6 இருக்கும். ஸோ இது 0 பிளஸ் y ஈக்குவல் டு 6. அப்போ y ஈக்குவல் டு 6 தான் ஆன்சர். அதே மாதிரி இங்க y ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இப்போ 2x, இப்போ y 0, இப்போ x ஈக்குவல் டு 6, இந்த 2 வந்து கீழே போகும். இப்போ 3, அப்போ x ஈக்குவல் டு 3. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லையும் பண்ணலாம். x and y
0ல போடணும். ஸோ எக்ஸ் 0வா இருக்கும் போது என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 2வை நம்ம அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 2 ஆகும். இப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2னா ஒய் ஈக்குவல் டு -2. அண்ட் அதே மாதிரி ஒய்யை வந்து 0ன்னு போட்டோம்னா என்ன ஆகும், 2x மைனஸ் 0 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 0ங்கிறது வேல்யூவே இல்லை, -2. இப்போ 2x இந்த -2 அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 2 ஆகிடும். இப்போ 2 2வும் கேன்சல் ஆச்சுன்னா x ஈக்குவல் டு 1. இப்போ y 0வா இருக்கும் போது x ஈக்குவல் டு 1. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒரு கிராஃபில் ட்ரா பண்ணலாம். ஒரு கிராஃபில் எடுத்து இதை ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா 0,6 எங்கே வரும், x வந்து 0 அண்ட் y வந்து 6. x வந்து 0னா இந்த லைனில் வரும் அண்ட் y ஈக்குவல் டு 6. இப்போ y வந்து இது வந்து 6ன்னு வச்சுப்போம். இப்போ 0, 1 2 3 4 5 6. 0, 6. இப்போ நெக்ஸ்ட் வந்து 3,0. 3,0 எங்கே வரும், y வந்து 0னா இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் வரும் அண்ட் x வந்து 3. இப்போ 3ங்கிறது 1 2 3 0,3. இப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, 0, -2. x வந்து 0னா y ஆக்சிஸில் வரும் அண்ட் y வந்து -2. அப்போ இங்கே இப்போ 0, -2 இங்கே இருக்குது. அண்ட் 1,0னா y வந்து 0, அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வரும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ 1, 0. ஸோ இந்த மாதிரி அந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம வரைஞ்சிட்டு இப்போ 0,6 அண்ட் 0,3யை ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். அண்ட் 0, -2 அண்ட் 1,0வை ஜாயின் பண்ணால் இப்படி ஜாயின் ஆகும். அண்ட் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இப்படி. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக 2,2ல இது இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் when formed by 2 lines அந்த எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது 2 lines, அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபார்ம் பண்ணுற ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2,0 இது வந்து 3,0 எக்ஸ், y. அப்போது 3,0 நான் அங்கே தப்பாக எழுதிட்டேன். ஸோ இது வந்து 2,0. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கனா half into base into height. இப்போ half into base என்னது 1,0ல ஆரம்பிச்சு 3,0. அப்போ மொத்தம் 2 cm இருக்கும். அப்போ 2 units into height வந்து 2,2லேருந்து 2,0 இந்த லென்த் வருது. அப்போ இங்கேயுமே 2 units தான் அதிகமாக இருக்குது ஹைட்டு. இப்போ இதுவுமே 2. பேஸ் on 2, height on 2. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது 2 தான். இப்போ 2 square units. அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 2 square units. இந்த சாம்பிள் பேப்பர்ல இருக்க மற்ற செக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் மேத்ஸ் சப்ஜெக்டோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சாப்டர் வைஸ் ப்ளூ பிரிண்ட் இன்னொரு வீடியோல தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.